பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் உள்ள காமராஜரின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், அரசு கொரோலா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அப்படின்னு சொன்னா பெருந்தலைவர் காமராஜர், கல்வி கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே பள்ளி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய நிலையில இருக்கணும். மற்றவர்கள் நூலகத்திற்கு நூலை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற அளவிற்கும் இங்கே வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் அவர் சொல்லினார். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பொது தேர்வுகளுக்கு இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரிலாம் போக நினைப்பாங்க. அது மாதிரி பொது தேர்வுகளுக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, அதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு நூல்கள் இங்கே ஒடுக்கப்பட்டு அந்த தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இங்கே நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இது ஏன்னா 39 கோடி ரூபாய் செலவு செய்கிறோம், பயன்பாடு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்க முடியும்? காமராஜர் பெயரில் இருக்கும்போது எப்பொழுதும் காமராஜர் நினைத்து கொண்டே இருக்கணும். வர பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள் நினைக்க வேண்டும், வருகின்றவர்கள் காமராஜரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்க வேண்டும். இங்கே இந்த சோட்டில் கூட காமராஜரை பற்றி செய்திகளை அதனுடைய பல பழைய புகைப்படங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். நூல்களை படிக்கின்ற பழக்கம். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்க ஆளுநருக்கு கோப்பு அனுப்பவில்லை என்றும் புதுச்சேரியில் இம்மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறினார்.